எம்பரர் ஸ்வாட் மானுவாவோட பார்ட் 14 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போனதில் எங்கே முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த சதன் மெடல்ஸ் லீடர் வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு தோற்றுனோன்னே, அவன் எப்படியும் வந்து என்னென்னா இந்த நாதர் மேல்ஸை தான் அடிக்கிறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போவான். அதுக்குள்ளே பார்த்தாக்கா எல்லாரும் வந்து என்னென்னா அந்த நாதர் பேர்ஸை வந்து என்னென்னா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாதன் பேர்ஸோட லீடர் வந்து என்னென்னா அவனோட அந்த சீக்ரெட் டெக்னிக் அவன் பொருள்கிட்ட கொடுத்து ஓடுறது சொல்லியிருப்பான். பார்த்தாக்கா போகும்போது நடுவில் புதுசாக ஒருத்தவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி அவளை காப்பாற்றுறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போடுவோம். அதோட முடிச்சிருப்போம். அவனுடைய குழப்பான். இவங்க 2 பேரும் மாறி மாறி டக்கு டக்குன்னு சண்டை போட்டுகிட்டே வந்துருக்காங்க. பார்த்தாக்கா அவன் அடிக்கிற அடி எல்லாத்தையும் இவன் வந்து என்னென்னா அந்த ஒரு ஃபேனை வச்சே வந்து தடுத்துட்ருக்கான். பரவாயில்ல, உண்மையாகவே கிரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா அது நீங்கள் தான். உண்மையாகவே உங்கள் பவர் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவாயில்ல நீங்களே எனக்கு நிகராகவே வந்து சண்டை போடுறீங்க. உங்களோட பவரும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா இவனோட இன்டர்னல் எனர்ஜியை பார்த்தாக்கா அந்த பேனில் வந்து யூஸ் பண்ணுறான். பேனில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக டக்கு டக்குன்னு வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து அட்டாக் போட்டு தெறிக்க வரும். இது எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்ல உண்மையாகவே உங்களோட பவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா அவனுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக அந்த இடமே 2 கோடு வந்து போட்டிருக்கும். இந்த மாதிரி பவர் இது உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இவன் யார் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இது கண்டிப்பாக உங்களோட பவர் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இதுக்கு மேலே சண்டை போடுறது வேஸ்ட்டுங்கிறது எனக்கும் புரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. உங்களோட பவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த முடிமோட டாப் வாசலில் ஒருத்தர்னா சும்மாவா? சரி ஓகே, நான் சொன்ன மாதிரியே தான். நான் வந்து என்னென்னா இப்போ ஜெயிச்சிட்டேன். நான் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே, ஆனால் அதில் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. நீங்களும் என் கூட வரணும். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், இம்பீரியர் பேலஸை தான் வரணும். இம்பீரியர் பேலஸ்னால் அப்போ நீங்கள் இம்பீரியர் பேலஸோட டியூக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்குள்ளே இது நீங்களாவே வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா அடுத்தவங்க எவனுமே வந்து இருக்க மாட்டான். என்னைய மட்டும் விட்டுட்டு இன்னும் எங்கடா போனீங்க, நீங்கள் எப்படி ஏன்டா இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கான அசிஸ்டன்ட்டை கத்திட்டே இருக்கல. எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கலை வருவான். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த நார்தன் ஐஸ் பேலஸோட அந்த பிரின்சஸும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நார்தன் ஐஸ் பேலஸ் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக தான் இருக்கும். பரவாயில்ல, நான் உங்கள் பிரதரை வந்து என்ன பண்ண நல்லபடியாகவே வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அங்கே அனுப்பிட்டு, சரி ஓகே இந்த முட்டா பையில இப்போ என்ன பண்ணுறது, இவன் வேற இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஏவலை டீமன் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் இருக்குது, ஹெவன்லி ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணா அப்படியே ஹிப்னோடைஸ் வந்து பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவனும் அதை பார்த்துட்டு ஒரு மேலே அப்படியே ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கான். என்ன இவன் மேலே ஒன்றும் வேலை செய்ய போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே கிறுக்க மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தல, நான் தான் வந்து சொன்னேன்ல, நான் சொன்னது வந்து எப்படி தப்பாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே, நான் உன் மாஸ்டராக வந்து என்னன்னா உன்னை கட்டளையிடுறேன். யாரையும் வந்து என்னென்னா கொல்லக்கூடாது, தேவையில்லாமல் இந்த மாதிரி என் ஆர்டர் ஒபே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆமாம் மாஸ்டர், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வந்து செய்கிறேன். சரி இந்த முட்டாப்பையில நம்ம வழி கொண்டு வந்தாச்சு, அடுத்த வேலை என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா இந்த மேட் டீமனும் சதன் மேல்ஸோட டீலரும் வந்து என்னென்னா வந்துடுவான். வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சீக்ரெட் மேனு ஒரு புக்கை வந்து அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கீங்களா? அவள் அதை தூக்கிட்டு ஓடிட்டாளா? நாங்கள் என்ன பண்ணுறது, அவள் வந்து தான் அந்த கேவே கொலாப்ஸ் ஆகும்போது அவள் மட்டும்தான் என் பக்கத்தில் இருந்தா, அவள்கிட்ட தான் வந்து கொடுத்துருந்தேன். அவளை போய் தேடிட்டு எல்லாம் இது பண்ணுறதோட உங்கள்கிட்ட வந்து பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிருந்துச்சு. அதுதான் நாங்கள் நேரடியாக அவளை தேடாமல் உங்களை பார்க்க வந்தோம். சரி ஓகே, எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பக்கத்துலேயே தான் ஆம்புஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். உண்மையாகவே அந்த பிரச்சனை என்னென்னா இப்போ அந்த புதுசாக வந்த கிரேட் மாஸ்டர் தான். அவங்க எந்த வரைக்கும் இருக்கிறாங்க என்ன எதுன்னு ஒன்றும் தெரில. நாம் வந்து சீக்கிரம் வந்து என்னென்னா அவளை வந்து கண்டுபிடிச்சே வந்து ஆகணும். அவளை நேரடியாக பிடிச்சி அவள் வாயால் கேட்கணும், நீ என்ன பண்ணுறது, எப்படி ஓடிக்க என்ன ஏதுன்னு. அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் என்னென்னு. நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஒரு சிலர் கூட வந்து கொலாப் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த நார்தன் சிண்டிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க அவங்க கூட கொலாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து வந்து என்னென்னா போட்டில் வந்து போக ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நினைக்கிற, நீங்கள் அவ்வளோ தூரம் வரைக்கும் என்னென்னா அந்த சிண்டிகேட்டில் வந்து இருந்திருக்க, இப்போ நாம் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணாக்கா அது என்ன பிரச்சனை ஏதாவது வரும்னு நினைக்கிறா? இல்லை, இப்போ பேசிக்காக வந்து என்னென்னா அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தர் எதிரி தான். ஆனால் ஒரு 2 பேருமே ஒரே மாதிரி தான். அவள் இந்த சீக்ரெட் மேனரை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னதுக்கான அர்த்தம் நார்த் சைடில் நம்ம ஃபோர்ஸ் உண்மையாகவே ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம சீக்கிரமாக நம்மளோட எல்லா ஃபோர்ஸையும் ஒன்றா சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இடத்துக்கு வந்து போனோன்னே எல்லோரும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹீரோ போன நேரத்தில் என்ன நடந்துச்சு என்னால். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, டைகர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிஷியன் வந்து இருக்கிறவன் வந்து செத்து போயிட்டா. யார் கொண்டாங்க என்ன ஏதுன்னு தெரில. ஏன் எந்த ஆதாரமே கிடைக்கலையா? இல்லை எந்த ஆதாரமுமே எங்களுக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மேட் டீம்கிட்ட அவனுக்கு கிடைச்ச அந்த லெட்டரை வந்து காமிக்கிறான். இந்த லெட்டரை அனுப்புனவங்க யார் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையா? ஆமாம், இந்த லெட்டரில் எந்த வித ஒரு இதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல, எந்த வித ட்ரேசஸுமே யார் அனுப்புனாங்க என்னன்னு தெரில. உண்மையாகவே இது ரொம்ப மோசமாக இருக்குது மேடம். எனக்கு ஒரு யோசனை வந்து தோணுது, அது கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரில. இந்த இருக்கிற அந்த சிண்டிகேட் லீடர் அது வந்து என்னென்னா உண்மையான சிண்டிகேட் லீடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா செட்லயுமே அவங்களோட அந்த லீடர வந்து கடத்திட்டு வேற ஆள் தான் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய பிரச்சனை எல்லாமே வந்து என்னன்னா நடந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு அதே மாரி தான் தோணுது. இது எல்லாமே வந்து என்னன்னா, அந்த ஐசோலேஷன் லேர்னிங் அந்த இடத்து பக்கத்துல தான் நடக்குது. நீங்க இப்ப அந்த சிண்டிகேட் லீடர் அவர தான் நீங்க குற்றம் சுமத்துறீங்களா? அப்படின்னு நான் யாரையும் எதுவும் வந்து சொல்ல கிடையாது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி? அப்படின்னு இருக்கும்போது, இல்ல என்னாலயும் எதுவும் சொல்ல முடியல. நான் ஏன்னா அவர வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னால அந்த அளவுக்கு எந்த முடிவுக்கும் வர முடியல. அப்படிங்கும்போது, இவன் தேவையில்லாம ஏன் இப்ப லேடிய வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்கான்? இவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருக்கல. சரி ஓகே இந்த டாபிக்க வந்து விடுங்க. நம்ம அடுத்த விஷயத்த வந்து பேச ஆரம்பிப்போம். நம்ம இப்ப அந்த வெளிய போய் நாம் டம்மன டேக் ஓவர் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாம் டம்மன நம்ம எப்படி வந்து எடுக்க முடியும்? அங்க உள்ள போனா நெறைய பிரச்சனை இருக்கு. ஆமா நம்ம அதுக்குன்னு இங்கேயே வந்து இருந்துற முடியாது. நம்ம யாக்ஸி ரிவர வந்து நம்ம பார்டரா வச்சுட்டு அத தாண்டி வந்து அடுத்து வந்து போயே வந்து ஆகணும். நம்ம அந்த நாம் டம்மன ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வரணும். ஆனா அது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். நமக்கு வந்து என்னன்னா நெறைய கேஷுவல்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க அத பத்தி எதுவும் வந்து கவலைப்படாதீங்க. இதுல மட்டும் நான் வந்து ஜெயிச்சுட்டேன்னா, நீங்க என்ன என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணணும். நீங்க அப்படி பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க சொல்றத நான் வந்து ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாரியே வந்து நடக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சொன்ன மாரியே வந்து என்னன்னா, நம்ம நல்லபடியா வந்து என்னன்னா வேலைய வந்து முடிச்சிடலாம். சரி ஓகே. நம்மளோட எல்லா ஃபோர்ஸையும் வந்து என்னன்னா தயார் பண்ணுங்க. சீக்கிரமா அந்த மொத்த இடத்தையும் வந்து என்னன்னா நம்ம வந்து டேக் ஓவர் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம போறதுக்கு வந்து என்னன்னா தகுந்த மாரி வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து போட ஆரம்பிங்க. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம போகும்போது நெறைய கேஷுவல்டீஸ் அப்ப அவங்க சொன்ன மாரி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எனக்கு புரியுது. இப்போ இந்த இடத்துல நீ உன்னோட ஃபோர்ஸ நெறைய வளர்த்துட்டேன்னு. நீ ஆனா எத பத்தியும் கவலைப்படாத. எந்தவித சேதமும் ஏற்படாம தான் நான் இது பண்ணுவேன். ஓகே மாஸ்டர் எனக்கு புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாரியே வந்து செஞ்சுடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இவங்கலாம் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது இவங்கலாம் வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் அயோனியா டீமன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, எல்லாரும் என்னன்னா தலைய கீழ அடிச்சுக்கிட்டு வந்து என்னன்னா, அவனுக்கு வந்து நன்றி சொல்றாங்க. பரவாயில்ல இது நல்லாயிருக்கு. நானும் இங்க தான் இருக்கேன். என்னையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐஸ் பேலஸ்ல சொல்லிட்டு இருக்கையில எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துருவாய்ங்க. எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது, ஒருத்தன் வந்துட்டு, "யாரா நீங்க? நீங்க தேவையில்லாம உங்க இஷ்டத்துக்கு வந்து தேவையில்லாம வாருக்கு இருன்னு சொல்லிட்டீங்கும்போது, அவன் மூஞ்சில அடித்து ஒரு அடி. ஓகே மத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லணுமா? "ஒண்ணும் இல்ல சார்." இந்த நாம் தமிழன டேக் ஓவர் பண்றதுக்கு வெறும் 2 மணி நேரத்துல ஸ்டேட்டஸ போட்டா. உண்மையாவே இந்த ஜெகல்புண்ணோட ஒரு டிசட்டன் தான் இவ. இவ கண்டிப்பா எனக்கு கீழ தான் இருந்தே ஆகணும். இந்த இடத்துல பவர் வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட்டா வந்து இருக்கவே இருக்காது. அது மாறிக்கிட்டே தான் வந்து இருக்கும். இப்ப அதே மாரி தான் இந்த சதர்ன் பிஎஸ்என்எல்ஸுக்கு சொந்தமான இடம் இப்ப இந்த இடத்துக்கு வந்து சொந்தமா வந்து என்னன்னா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் வந்து என்னன்னா வெவ்வேறு பாத்ல வந்து போயிட்டே இருந்தாலும், இப்ப இவங்க 2 பேரும் என்னன்னா ஒரே பாத்ல தான் வந்து போறாங்க. எனக்கு புடிச்ச என்ன தேவையான அந்த ஒரு பாத்துல தான். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்ப நீங்க இந்த நாட்டு நான் இழந்ததுனால நீங்க எதுவும் கவலைப்படலையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத பத்தி எதுவும் நான் வந்து வருத்தப்படல. ஏன்னா இனிமே இதான் வந்து புது எரா வந்து ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா புது புது ரூலர்ஸ்லாம் வரதான் போறாங்க. எல்லா இடத்துலயுமே இத பத்தி தான் பேசிட்டே இருப்பாய்ங்க. இந்த மாரி சிண்டிகேட் வந்து நான்டோம்னா டேக் ஓவர் பண்ணிட்டாய்ங்கன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு 3 எல்டர்ஸ் வந்து ரகசியமா பேசிட்டு இருப்பாய்ங்க. உண்மையாவே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டான். ஆமா அதுதான் இங்க பிரச்சனையே. அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கான். அதனால தான் நாம அவன போட்டு தள்ளியே வந்து ஆகணும். ஆனா அவனோட பவர்ஸ் அது ஒண்ணும் ஜோக் கிடையாது. அப்படிங்கும்போது எப்படி நம்மளால அவன கொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு வயசான கிழவன் ஒருத்தன் வந்துட்டு, "அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை போடும்போது நடுவுல வந்து அந்த கிழவன் தான் இருக்கான். "நீ என்ன சொல்ற? இவ கரெக்ட்டா இந்த வேலைய செஞ்சுருவாளா? நீ அத பத்தி எந்த வித கவலையும் வந்து பட தேவையே இல்ல. இவ பெர்ஃபெக்ட்டா இந்த வேலைய வந்து முடிச்சிருவா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த ஸ்டேட்டஸ் சிண்டிகேட்ல இருப்பாளே, அவள தான் வந்து என்னென்ன பத்தி பேசிட்டு இருப்பாய்ங்க. அவளும் கரெக்ட்டா அங்க அந்த மீட்டிங்குமே வந்துருவா. "நீ எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருவல்ல? இதான் கரெக்ட்டான டைம். ஓகே, ஓகே. நீங்க சொன்ன மாரியே கரெக்ட்டா செஞ்சுர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்புறம் அவங்க அங்க பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவா. இவ உண்மையாவே நமக்கு லாயல்ட்டியா இருப்பாளா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இவ கண்டிப்பா நமக்கு லாயல்ட்டியா தான் இருப்பா. இவ வந்து என்னன்னா, இவளோட ரிவெஞ்சுக்காக தான் வந்து இருந்துட்டு இருக்கா. அந்த சிண்டிகேட்ல இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா, சும்மா ஏதோ வந்து இருக்கிறது. இவளோட லாயல்ட்டி எல்லாம் வந்து என்னன்னா அவ்வளோதான். கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாலே வந்து போதும். இவ யார் கூட இருக்கணுங்கிறத வந்து இவளே வந்து சீக்கிரம் வந்து முடிவு எடுத்துருவா. அப்படின்னு சொல்லும்போது அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இப்பயும் வந்து என்னன்னா இந்த 3 எல்டர்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா, ஹீரோவோட உயிர் வந்து என்னன்னா முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். அடுத்து அப்புறமேட்டு சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த சதர்ன் பைட் அலையன்ஸுக்கும் அந்த சிண்டிகேட்டும் திரும்ப மெர்ஜ் ஆனதுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன போட்டு தர்றோம். பரவாயில்லையே இது எல்லாமே நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து செஞ்சுட்டீங்க. அந்த நம்ம இதான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. இந்த மாரி அந்த ஜகால் குன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்தவரோட ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைசர் சிண்டிகேட்ல இருந்தவ தான் குடுத்துருக்கா. நம்ம அத நம்பலாமா? அவ வந்து சொல்லிட்டு கரெக்ட்டா இருக்கா? கண்டிப்பா அவ நம்மள என்ன பண்ண போறா? இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த ஜகால் குன் அவிங்க இருக்கிற இடம் தான். அதனால இந்த இடம் அப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அத நம்ம பார்த்து தான் வந்து போணும். அவளோட பாஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கல. அது சரியா தெரியல. அவ வந்து என்னன்னா, இப்ப இந்த ஜகால்குன் அந்த கிளான வந்து சேர்ந்தவளா தான் இருந்தா. இந்த ஜகால்குன் கிளானயே வந்து என்னன்னா, அந்த ஃபேக்கான அசோசியேஷன் லீடர் இருந்தானே, அவன் தான் வந்து மொத்தமா வந்து கொளுத்தி போட்டான். அங்க யாருமே வந்துட்டு இல்ல.
அதனால தான் அந்த இப்போ இருக்க அந்த அட்வைசரா இருக்கவளும் வந்து என்னன்னா, அந்த முடிமாறன்ஸ் லீடர வந்து கொல்லணுங்கிறதுக்காக வந்து இது பண்ணிட்டு இருந்தா. அவ கண்டிப்பா வந்து என்னன்னா, நமக்கு எதிரா போறதுக்கான வாய்ப்பு எதுவும் வந்து கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தாக்கா, அப்பதான் வந்து யோசிச்சு பார்க்குறான். இவன் வந்து என்னன்னா, ரொம்ப வந்து என்னன்னா, அவன வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பான். இவன் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். பார்த்தாக்கா, ஆனா இவன் இருள்ல வந்து இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது இவனுக்கே வந்து என்ன செம்ம டென்ஷனா இருக்கும். நாமளே கொன்னுக்கலாமா அப்படின்னு சொல்லி கடுப்புல இருக்கையில தான் பார்த்தா, ஹீரோ உள்ள வந்து காப்பாத்தியிருப்பான். காப்பாத்திட்டு பார்த்தாக்கா, எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா, அவனோட அந்த நாலேட்ஜ், அவனோட பவர் எல்லாமே இதா இருக்கிறத வந்து பார்த்தோன்னே, இவனே வந்து என்னன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவான். அப்பதான் வந்து என்னன்னா, இவங்க தாத்தாட்ட வந்து போய் கேட்டுருப்பான். எப்படி இந்த சின்ன பையனால எப்படி இதனால வந்து என்னன்னா இவ்வளோ இதா வந்து முடியுது. எல்லா இதுலயும் இவன் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொல்லிகள, அதுக்கு காரணம் வந்து என்னன்னா தைரியம் தான். இவன் வந்து என்னன்னா ரொம்ப தைரியமா இருக்கான். அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, நடுவுல அந்த எல்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாய்ங்க. ஹீரோவும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு, "ஓகே சீக்கிரம் எங்க இருக்கீங்க? வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து பார்த்துட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இடத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. "யார் அது வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா ஷாக் ஆயிரும். என்னன்னா, அந்த ஃபேக்கான அசோசியேஷன் லீடர் அவன் தான் வந்து அங்க வந்துருவான். "பரவாயில்லையே, நான் விரிச்ச வலையில இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆவான். "நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிரும். என்னால இந்த இன்டர்னல் எனர்ஜி அது எதையுமே என்னால யூஸ் பண்ண முடியல. அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கடுப்புல அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது, அப்பா எவ்வளோ ஈஸியா ஆயிடுச்சு. நீயே வந்து என்னன்னா தானாயிட்டு என்னோட வழியில வந்து சிக்கிக்கிட்டே. எனக்கு நீங்க செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் நான் திரும்ப குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரையில, இவன் வந்து பார்த்துட்டு, "ஏன்டா முட்டா பயலே எவ்வளோ தைரியம் இருந்தா இங்க வந்து இது பண்ணிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கல. இவன் வேற இப்ப கத்திட்டு இருக்கான். இவனோட இன்டர்னல் எனர்ஜியும் சரியா யூஸ் பண்ண போல. ஆனா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கல. இந்த வெட்டி பையன் வேற. இவன் வேற இங்க எதுக்கு வந்தான்? எவ்வளோ தைரியம் இருந்தா தேவையில்லாம இப்படி எங்கள எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, நீ எங்கள பார்த்து இப்ப வந்திருப்ப அப்படின்னு சொல்லிக்கும்போது, முட்டா பயலே. நீலாம் ஒரு ஆள்ன்னு வேற இருந்துச்சு இங்க கத்திட்டு இருக்கியா? உன்னலாம் ஒரு மனுஷனா கூட நான் மதிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த 3 எல்டரும் அங்க வந்துருவாய்ங்க. என்ன இவங்க எப்ப பாய்சன் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பிளாக் ஒயிட் பாய்சன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் வேலை செய்யுது. உன்னோட பாடிய நீ 1000 பாய்சன்ஸுக்கு நீ எஃபெக்டிவா வந்து ரெசிஸ்ட் பண்ணி வச்சதுனாலும் சரி, இது உன்ன வந்து என்னன்னா கரெக்ட்டா வந்து தாக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட நெஞ்சில அப்படியே என்னன்னா ஒரு வெட்டு வெட்டிடுறான். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.